ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் மைலேஜ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 3/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் இட்லி அரிசி ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இட்லி அரிசி எதற்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் வடையும் மொறுமொறுன்னு இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. அதுக்காக தான் நம்ம இட்லி அரிசி 1/4 டம்ளர் சேர்க்குறோம். பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி 2 முறை தண்ணியை இருத்துருங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கிங்க. 1 மணி நேரம் ஆகிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். நான்லாம் சின்ன பிள்ளைய வீட்டில் இருக்கிறப்பயே எங்கள் அம்மா அப்படி தான் கொடக்கல்ல அரைக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் புழுங்கரிசி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சி அதில் கலக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் போடுறதுனால நான் அதிலேயே சேர்த்து களைஞ்சி வச்சுட்டேன். கிரைண்டரில் போட்டாச்சு, மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 20 நிமிஷம் ஓடட்டும். நம்ம வழிக்கிற பதம் வந்துட்டுது. வழித்து எடுத்தாச்சு மாவை. அப்புறம் கடாயில் எண்ணெயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், எல்லாத்தையும் நன்கு பிசைஞ்சு வைத்துக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். சிறு உருண்டையாக எடுத்து தட்டி நடுவில் லைட்டாக நம்ம விரலால் பதிவு பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டால் இப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கணும் வடையை. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்டுது, அடுத்த பக்கம் நம்ம பிரட்டி விட்டாச்சு. முறுமுறு வடை தயாராகிட்டு. நம்மளுடைய உளுந்து வடை ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.